ஸோ கர்த்தர் சில காரியங்களை வச்சிருக்கிறார். அது வரைக்கும் ஸ்டே இன் ஹிஸ் பிரசன்ஸ். காயினோட மனைவி யார்? அன்னைக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பிறந்தது காயின்னு ஆபேல் மாத்திரம் தானே. அப்ப காயினுக்கு மனைவி யார் அப்படின்னு நான் ஒன்று போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாரும் உடனே வேகமாக வாங்கி பார்ப்பீங்க. காயினுக்கு மனைவி யார்? இவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? நான் சொல்றேன், காயினுக்கு என்ன யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? உங்களையா பொண்ணு பார்க்க சொன்னாங்க? காயினுக்கு மனைவியா யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஏன்ட்ட கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தை சொல்ல, காயினுக்கு மனைவி ஒரு பொம்பளை, அவ்வளவுதான். இதுக்கு மேல நமக்கு தேவையில்லை. காயின் அவருக்கு திருமணமாகி பிள்ளை இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கு வேதத்துல. ஏனோக்கு அவருக்கு, அதுக்கு அந்த ஏனோக்குன்னு ஒருத்தர் இருந்தாரு, அது அந்த பேர்ல ஒரு பட்டணம் கட்டினாரு அப்படின்லாம் போட்டிருக்கு. அவ்வளோ போதும். அதுக்கப்புறம் போய் தோண்டக்கூடாது. தோண்டணும்னா அது நம்முடைய அழிவுக்கு வரும். சில விளக்கப்பட்டது தேவையில்லை. இந்த 66 புஸ்தகம் போதும். ஈவன் இந்த 66 புஸ்தகமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் நாட் ரெக்கார்ட்ஸ். சும்மா ஏதோ என்ன சொல்றது, சரித்திரத்தில் உள்ள இவர் செத்தாரு, இவர் இப்ப பிறந்தாரு, இவர் இப்படி இருந்தார், ஒரு ஹிஸ்டரி புக் கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன், this is not an history book with certain records. அவர் இப்படி சொன்னார், இவர் சொன்னது, அவர் சொன்னதெல்லாம் இதுல எழுதி இருக்கு. நோ 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 நோ. ஆமென். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம். எல்லாரும் உங்க பைபிளை தூக்கி சொல்லுங்களேன். ஆமென். பைபிளை தூக்கி சொல்லுங்க. கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இது விலையேறப்பட்ட பொக்கிஷம் எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். பாருங்க, லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் சொல்லும் பொழுது நம்ம பாட்டுக்கு அப்படியே தாண்டோண்டித்தனமா ஓடிட முடியாது. பாருங்க, ஒரு சின்ன கண்ட்ரோல் கொடுக்கிறது இதுதான். பிரதர், கர்த்தர் என்னோட டைரக்டா பேசுவார். பிரதர் டைரக்டா பேசுவார், எல்லாரோடையும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா இந்த வசனம் தெரியலன்னா அது கர்த்தர் தான் பேசுறாரான்னு நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா நம்ம ஒரு பொல்லாத நாட்கள்ல இருக்கிறோம். இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் இந்த வசனத்திலே தேறினவர்களாக இருக்கணும். ஒரு வசனத்தை போடுங்களேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு 3:16. 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கிறதுனா, every scriptures are divinely inspired of God. Amen. Divinely inspired புக்குங்க. இதுல தெய்வீகம் இருக்கிறது, மனுஷீகம் இல்ல. தயவு செஞ்சு அப்படி பாத்துறாதீங்க. பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய அஸ்திபாரமே அசைய ஆரம்பிச்சிடும். ஆமென். இன்னைக்கு பலவிதமான என்ன சொல்றதுன்னா போதனைகள் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு கூட வருது. அதெல்லாம் கேட்கறனால நான் சொல்றேன், this is divinely inspired. This is a word of God. நீங்களும் நானும் இதை நம்புறனால எல்லாரும் நம்புறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. நம்ம அடுத்த தலைமுறை இதை தூக்கணும், அடுத்த தலைமுறை இதை மதிக்கணும். ஆமென். இந்த புத்தகம் அவ்வளவு விலையேற பெற்றது. அதுல எப்படி போட்டிருக்குன்னா, வேத வாக்கியங்களில் எல்லாம் தேவனுடைய ஆவி ஊதப்பட்டு இருக்கிறது. ஆமென். நான் அப்படியே அதை தொட்டேனாலே I can feel the presence of God. அப்படி பார்க்கணும். ஏதோ இங்கு, பேனா, மையி, பேப்பரு, எதுவும் ஒரு புக்கு தானே, பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கு, யாரோ எழுதி வச்சு அப்படின்னு பார்க்க கூடாது. கர்த்தர் எனக்கு தந்த பொக்கிஷம். சிலதை மதிச்சாதாங்க அது நம்மளை மதிக்கும். இதை உதாசீனப்படுத்தி பாருங்க, இது உங்களோட பேசாது, உங்களை ஒரு ஆளாவே மதிக்காது. ஆனா இந்த வார்த்தையை அவர்னு சொல்லிட்டு அதோட பேசி பாருங்களேன், அந்த வார்த்தையோட பேசி பாருங்களேன், அந்த வார்த்தை உங்களை மதிச்சு உங்களோட பேச ஆரம்பிக்கும். ஆமென். எத்தனை சூழ்நிலையில் இந்த வார்த்தைகள் உதவி செஞ்சிருக்கு தெரியுமா? இல்லைன்னா பிரசங்கம் பண்றேன்னா என்றோ மரித்து போயிருப்பேன், நீங்க என்றோ மரித்து போயிருப்பீங்க. நம்மளை வாழ வைத்த வார்த்தை இது. சில சிம்பிளா ஒரு வேர்டு தான் வந்திருக்கும், பயப்படாத, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு. ஆமென். அந்த ஒரு வார்த்தையே நம்மளை வாழ வச்சிருக்குங்க. This is divinely inspired word of God. Hallelujah. இதை மாத்திரம் நீங்க குறைவா எடை போட்டுறாதீங்க. எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எவ்வளவு சூப்பர் நேச்சுரலா இருக்கலாம், எவ்வளவு ஸ்பிரிச்சுவல், 3ஆம் வானம் வரைக்கும் போகணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. கர்த்தர் கூட்டு போனாருன்னா போவோம். அவர் ஸ்பேஸ் எக்ஸ்ல மார்ஸ் வரைக்கும் தான் கூட்டு போறேன்றாரு. நம்ம ஆண்டவர் 3ஆம் வானம் வரைக்கும் கூட்டு போவார் நிச்சயமா. என்னைக்கு எனக்கு அந்த பக்குவம் வருதோ, எனக்கு என்னைக்கு அந்த வளர்ச்சி வருதோ, அன்னைக்கு கூட்டு போவார். நானா கூட்டு போகணுன்றதுக்கா அப்படின்லாம் இது பண்ணக்கூடாது. வேற எங்கேயாவது போயிடும், வேற ஏதாவது வந்து அடிச்சுட்டு போயிடும். ஆமென். ஏன்னா இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் டிரான்ஸ்ல போறேன், அதுல போறேன், இதுல போறேன்னு எங்கிட்டா சிக்கிடக்கூடாது. ஆண்டவர் என்னைக்கு எனக்குன்னு வச்சிருந்தாருன்னா அதை செய்வார்.
நம்புங்க, இந்த தேவன் நல்ல தேவன். அவர் எனக்கு நல்லதுன்றதை குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் செய்வாரு. இவன் இன்னும் பால் குடிக்கிறவன்னா பிரியாணி தரமாட்டாரு, தந்தா சிக்கி செத்து போயிருவ. ஏமேன். எனக்கு தர மாட்டேன்றாரே பிரியாணி, எங்க அம்மாவும் அப்பாவும் வச்சு வெளுத்து கட்டுறாங்க வாரு அப்படின்னு அது அப்படின்னு குடிச்சுக்கிட்டு கேட்டுச்சுன்னா அம்மா அப்பா என்ன செய்வாங்க? கொடுத்தாங்கன்னா போய் சேர்ந்துடும். 3ஆம் முறைக்கு வரைக்கும் போயிட்டு திரும்பி வராது, போயிடும். போய் ஸ்டே பண்ணு அங்கேயே. சரி, எல்லாத்துக்கும் ஆசை இருக்கதான் செய்யுது பாருங்க. பட் அதாவது என்ன சொல்றது, கர்த்தர் தான் மறைக்கிறாரு, கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், அவ்வளவுதாங்க. ஏமேன். லைஃப் இஸ் ஸ்பிரிச்சுவல் பேசணும் உடனே நிறைய பேர் நிறைய என்னதெல்லாம் நினைச்சுக்கிறாங்க, அப்படியே பறக்கிற அனுபவம் மாதிரி, அப்படியே நாங்க என்ன பட்டமா பறக்கிறதுக்கு. ஏமேன். நோ, இந்த பூமியில நம்மள ஒரு காரியத்துக்காக வச்சிருக்கிறார். சரி வாங்க பாருங்க. அப்ப இந்த வேர்ட் ஆஃப் காட் இஸ் டிவைன்லி இன்ஸ்பயர்ட். அந்த வசனம் போடுங்களேன், அந்த அது பாருங்க, அந்த 2 தீமோத்தேயு 3:14. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே அருளப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. எந்த மனுஷனையும் தேறினவனாக்கணும். ஏமேன். நீங்க குவாலிஃபை ஆகணும்னு விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. ஏமேன். உங்களை தேறினவன் ஆக்குறதே எது? ஏமேன். அப்ப வாசிக்கணும். சரிங்களா? அடுத்து போடுங்க. தேறினவனாகவும் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரோஜனம். இந்த 66 books is more than enough. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அதுக்காக நீங்க கத்துக்க வேண்டாம்னு சொல்லல. சில நல்ல புத்தகங்கள்லாம் இருக்கு, கத்துக்கோங்க. சரியா மெதுவா கத்துக்கோங்க. ஆண்டவர் காண்பிக்க கத்துக்கோங்க. லேர்னிங் ஷுட் பி தேர். நீங்க லேர்ன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதுக்காக போய் எல்லாத்தையும் நோண்டாதீங்க, தோண்டி பார்க்காதீங்க. சில வேண்டாத விளக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் விளக்கி வச்சார்னா விளக்கியே வச்சிருங்க. சரிங்களா? தட் இஸ் வெரி வெரி வைட்டல். ஏமே பாருங்க, 1 யோவான் 4:2, 1 யோவான் 4:2 கூட வாசிக்கிறேன். 1 யோவான் 4:2. தேவ ஆவியை அங்க போட்டாங்க. 1 யோவான் 4:2. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. பிரதர், எனக்கு இது ஹோலி ஸ்பிரிட்டா இல்ல வேற ஸ்பிரிட்டா தெரியணும். சிம்பிளா போட்டிருக்குங்க. இதுக்காக ஒரு 100 பக்கம் புஸ்தகம்லாம் இல்லை, ஒரே வசனத்தில் ஆண்டவர் விளக்கிட்டார். ஏமே என்னவா எப்படி போட்டிருக்காங்க? தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமிசத்தில் வந்த இயேசு தான் கிறிஸ்துன்னு அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டானது. இவ எல்லாரும் ஒரு அறிக்கை பண்ணுவோமா? தேவனால் உண்டானவங்களா ஒரு அறிக்கை பண்ணுவோம். மாமிசத்திலே வந்த இயேசுவே நீரே கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிக்கை செய்கிறேன். நான் சொல்றேன், நீங்க தேவனால பிறந்தவங்க. ஹல்லேலூயா. டோன்ட் டவுட். ஆமென். அதுல டவுட்டே அடிக்காதீங்க. அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்களேன். அந்த 1 யோவான்ல 4வது அதிகாரத்துல 3வது வசனம். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் 1ஆம் நூற்றாண்டிலே எழுதியிருக்கிறாரு. அந்தி கிறிஸ்துவின் ஆவி எப்ப இருக்குதா? இப்பயே இருக்கு அப்படின்றாரு. மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாது, கிறிஸ்துவன் அறிக்கை பண்ணாத ஆவி. இப்ப நம்ம அந்தி கிறிஸ்து யாருன்னு தேடிட்டு அலையணுமா? ஆமென். அந்தி கிறிஸ்து யார்? உடனே போய் உட்கார்ந்து அந்தி கிறிஸ்து யார் கேட்டின் மகன் ஒரு நாள் வெளிப்பட போறாரு, இல்லைன்னு நான் சொல்லல. சரிங்களா? இருக்கட்டும். இப்ப பாருங்க, சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோட நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு போதகர் தான். அவர் ஒரு முறை பார்த்தீங்கன்னா, கடைசி நாட்கள் இறுதி காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதிட்டு வந்தார். எல்லாமே பிரிண்டிங் ஸ்டேஜ் தான் அடுத்தது இருக்கு. எல்லாமே ப்ரூஃப்லாம் பார்த்துட்டார். அதில் ஒரு அதிகாரத்தை என்கிட்ட வாசிக்க சொன்னார். அது 11வது அதிகாரமோ 12வது அதிகாரமோ, அதை மாத்திரம் வாசிச்சு பாருங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குனார். ஸோ அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிச்சா என்ன போட்டிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இருந்த யூஎஸ் பிரசிடென்ட் பாராக் ஒபாமா இருந்தார் பார்த்தீங்களா, அவர் தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தது. அப்படின்னு போட்டு பார்வோன் நாட்களில் இருந்த கிங் ராம்சேஸ் 2 வந்து அவரோட மம்மிஃபைடு பாடியில் இருந்து ஒரு செல்லை எடுத்து
அந்த ஸ்டெம் செல்ல இருந்து என்ன பண்ணினா பாராக் ஒபாமாவோட அம்மாவோட வயிற்றுல வச்சு அதுல இருந்து கரு உண்டாகி வந்தது தான் பாராக் ஒபாமாவா. அவர் மூஞ்சியையும் இந்த ராம்சேஸோட மூஞ்சியையும் ஒன்றா வச்சு பாதியாக வெட்டி ஒன்றா வச்சு ரெண்டுமே எப்படி ஒத்து போகுது பாருங்கள்லாம் போட்டு படத்தை போட்டு அவர் தான் நான் சொன்னேன் இப்படி போட்டு வச்சுட்டீங்க, அவர் தான் அந்தி கிறிஸ்துன்ற மாதிரி போட்டுட்டீங்க. அவர் அடுத்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் வின் பண்ணலைன்னா அவர் சரி 2 தடவை வின் பண்ணி அதுக்கப்புறம் தோத்து போயிட்டார், அதுக்கப்புறம் வரலன்னா அவர் எப்படிங்க அந்தி கிறிஸ்து ஆவார்? இல்லை திடீர்னு செத்து போயிட்டாருன்னா நீங்கள் எழுதின புஸ்தகமே மொத்தத்துக்கே வேஸ்ட் ஆயிருமே இந்த ஒரு சாப்டர்னாலன்னு. இல்லை பிரதர் அவர் தான் அப்படின்னாரு. நல்ல வேளை அந்த புஸ்தகம் வெளியிலே வரல. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளாம் சிரிக்கிறோம், ஆனால் இதுவே நமக்கு ஒரு காரியம் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம போய் உடனே நோண்டி பார்ப்போம். சில வேண்டாதெல்லாம் அவசியம் இல்லை, போதுமானதை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஏவாள் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கப்பட்ட ஒன்று அப்படி கண்ணோட்டம் விட்டு இது பார்வைக்கு நல்லா இருக்கே, இது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு பார்த்த உடனே தான் அவன் பார்த்தான், ஆஹா அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் சோதனையை கொண்டு வர ஆரம்பித்தான். விளக்கப்பட்டதாக இருக்கும். யார் என்ன கேட்டால் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஆமென். எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா கர்த்தரே மறைக்கிறார், கர்த்தரே வெளிப்படுத்துகிறவர். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். சில வேண்டாதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, நான் சும்மா வேடிக்கைக்காக சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க, நிறைய அதாவது விட்டிங்கன்னா வசனத்தை தவிர கதை விடுறதுல நம்ம மக்கள் இருக்காங்களே, பயங்கரமான ஆட்கள். இந்த கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்கார அம்மா தான், ஒரு லேடி தான், எல்லாரும் சைக்கிள் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏங்க சைக்கிள் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு? நம்ம ஊர் தான், வேற எங்கேயும் இல்லை. சைக்கிள் வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்குங்க சைக்கிள் அப்படின்னு கேட்டால், திடீர்னு அந்தி கிறிஸ்து வந்து பெட்ரோல் கொடுக்க மாட்டேன்ருவான், அந்த நம்பர் போட்டிருந்தா தான் பெட்ரோல் தருவேன்மா, அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால எல்லாரும் சைக்கிள் வாங்கி வச்சுக்கோங்க. புதுசாக இருக்கே அப்படி. அப்புறம் அடுத்து சொல்கிறாங்க சைக்கிள் வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்கு சைக்கிள் வாங்கி வச்சுக்கோங்கன்னா, பெட்ரோல் போட முடியாது, அப்போ நம்ம சைக்கிளில் என்ன பண்ணலாம்னா வேகமாக அழுத்திட்டு அலர்கோயில் மலைக்கு போயிடலாமா. நான் சொன்னேன், இவனுக்கு பயந்துட்டு இந்த மலைக்கா போகிறது அப்படின்னா, அங்கே தான் காடு இருக்கான், போய் ஒளிஞ்சுக்கணுமா. வீடு கட்டும் போது என்ன பண்ணணுமா, மேலெல்லாம் பறன் வச்சு கட்டணுமா, அதில் வந்து ஷட்டர் போட்டு வச்சுக்கணுமா, யாராவது பிடிக்க வந்தால் ஓடி போய் உள்ளுக்குள்ளே மறைஞ்சிக்கிற மாதிரி வச்சுக்கணுமா. ஏன்னா கொடூரமான காலம் வருது அப்படின்னா. நான் சரி அப்பா. அதே வசனத்தை பாருங்க, 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 3வது வசனம் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ மாமிசத்தில் வந்து இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதோ வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்குது. உலகத்தில் இருக்கு, ஆனா நமக்கு தெரிய வேண்டியது என்ன? அடுத்த வசனம் பாருங்க. பிள்ளைகளே, எத்தனை பிள்ளைகள் இங்க இருக்கிறீங்க? கண்ட அறிவுலாம் இப்ப நமக்கு தேவையில்லை, அது நம்மளை கொண்டு போட்டுரும். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அவன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்களும் நானும் தேவனால் உண்டாயிருந்து அவைகளை, முதல்ல அந்திக்கு சாவியை பத்தி பேசிட்டு அடுத்து சொல்றாரு, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஜெயித்தவன் பயப்படுவானாங்க? சைக்கிள் எடுத்துட்டு போவானாங்க? காட்டுக்குள்ள ஒளிஞ்சு போவானாங்க? வீடு கட்டும்போது பரன்ல சட்டரெல்லாம் வச்சு கட்டும், விட்டா கிச்சன் கூட போட்டு கட்டுங்களேன், நாங்க எதுக்கு வேண்டான்றோம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. சிறிய படையே வருதுங்க. எலிசா உட்காந்துட்டு சொல்றாரு, டே அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன, இதெல்லாம் கேட்கல, அவன் எத்தனை பேர் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவனோட இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சில அறிவு நம்மளை வாழ வைக்குங்க, சில அறிவு நம்மளை சாகடிச்சிருங்க. ஹல்லேலூயா. விளக்கப்பட்டது போய் மறைக்கப்பட்டதெல்லாம் போய் தேடாதீங்க. அது எதுக்கு? அது யார்? அந்தி கிறிஸ்து. அவன் யாரா இருக்கும்? காலங்காலத்தில் இருந்து அதை சொல்லிட்டே இருந்தாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு நான் பார்த்தேன்னு தெரியல, திடீர்னு இப்போ ஞாபகம் வருது. மற்ற இந்த 17ஆம் தேதி ஆண்டவர் வராரு, எடுத்துக்கொள்ள போறாருன்னு சொன்னாங்க. யாராவது கவனிச்சிங்களா? யார்? ஒன்று. வெரி குட். 17 நீங்க பார்த்தீங்க. வெரி, இவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திடீர்னு தான் பார்த்தேன், ஒரு அம்மா நின்று சொல்லிக்கிட்டு இருக்கு செப்டம்பர் 17 கர்த்தர் வர. நான் பார்த்த அன்னைக்கு செப்டம்பர் 17. நான் தலையில அடிச்சுக்கிட்டேன், ஐயோ எம்மா தப்பா சொல்லிட்டே, இன்னைக்கு வந்து வரலன்னா பாவம் அந்த அம்மாவோட நிலைமை என்ன ஆகும்னு. ஆனால் அதுக்கு ஒரு கதை வச்சிருப்பாங்க. நம்ம இதெல்லாம் தேவையில்லை. நாளும் காலத்தையும் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாதுன்றார் ஆண்டவர். அது அவருடைய ஆதீனத்தில் இருக்கிறதுன்றார். வசனம் கிளியரா போட்டிருக்கு, அவருடைய ஆதீனத்தில் இருக்கிறது. வர அன்னைக்கு போறோம். ஆமென். அதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கணும்ல பிரதர். தப்பு.
அது அவர் தான் மறைக்கிறாருன்னா மறைக்கிறார், விட்டுருங்க. இப்போ உள்ளதை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். தட் இஸ் சம்திங் ஒண்டர்ஃபுல். ஹalleluya.